என்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழகத்தின் சொந்தமாக துள்ளி வரும் வகையே தூரனில் வருகிறது வேல் புள்ளி என்ற வகையிலே நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழகம் முழுவதும் வெற்றி கண்களை கூட்டதற்காக தன்னுடைய படைகளை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஆளுநர் தலைவரின் அன்பு உள்ளவர் அடுத்த ஒரு கால் நூற்றாண்டிற்கும் இந்த இயக்கத்தை சுமக்கின்ற தோல் வலிமை கொண்ட அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வருக 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 என்று அன்போடு வரவேற்கிறோம். தலைவருடைய 71வது பிறந்த நாள். பிறந்த நாள் யாரோட கொண்டாடுவாங்க? குடும்பத்தோட கொண்டாடுவாங்க, தங்களுடைய நண்பர்களோட கொண்டாடுவாங்க, உறவினர்களோட கொண்டாடுவாங்க. அதான் இன்னைக்கு செயல்பாடு ஏற்பட செஞ்சிருக்கிறாரு. நம்முடைய குடும்பம் அனைவரும் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து தலைவர் அவர்களை நம்ம வாழ்க 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 என்று நீங்க எல்லாம் வாழ்த்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு 3 விதமான நிகழ்ச்சிகள். கழகத்திற்காக உழைத்த கழக மகளிருக்கு 72 பேருக்கு ஸ்கூட்டர், 500 மாணவர்கள் 10,000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை, 525 கழக மூத்த மாணவர்களுக்கு 10,000. பிறந்தநாள் கொண்டாடுறோம்னா நம்ம வந்தோம் கூட்டோம் அப்படின்னு இல்லாம அவருடைய மிகப்பெரிய பிறந்தநாள் பரிசா என்ன இருக்கும்? வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மாணவ சமுதாயம் நீங்க யார நினைக்கிறீங்களோ, கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் நீங்க யார நினைக்கிறீங்களோ, நம்ம தலைவர் யார நினைக்கிறாரோ அவர் தான் அடுத்த ஒன்றிய பிரதமரா உட்கார்ந்தார் சொல்லிருக்காரு. திமுக அழிக்க போறேன் 60-70 வருஷமா இத சொன்னாங்கதான் அழிஞ்சிட்டு இருக்காங்களா தவிர திமுக திரு மோடி அவர்களே நீங்க இல்ல உங்க தாத்தா இருந்தாலும் முடியாது. திமுக அழிக்கிறதுல நீங்க தொட்டு கூட பார்க்க முடியாது. நான் ஒரு சவால் வர்றேன், அடுத்து 40 நாள் இங்கேயே தங்குங்க, தமிழ்நாட்டிலே தங்குங்க. உங்களால ஒரு தொகுதியில கூட தமிழ்நாட்டை உங்களால ஜெயிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. நீங்க ராமர் கோவில் கட்டுங்க, மசூதி இடிச்சுட்டு கட்டுனீங்கல்ல, ராமர் கோவில் கட்டுங்க, எங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்க. ஆனா தேர்தல் வந்ததுன்னா வாக்குச்சாவடிக்கு போய் அங்க உதயசூரியன் வாக்களிப்பாங்க.